ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி 2 மாசம் ஆகுது. ஹாஸ்டல் நோட்டீஸ் போர்டுல என் பேரு போட்டு மானத்தை வாங்குறாங்க. தினமும் ஹாஸ்டல் வார்டன் ஏதோ ஜெயில் கைதி மாதிரி நிக்க வச்சு என்ன கேள்வி கேட்கறா. என்னால அவமானம் தாங்க முடியல, அதான் வந்துட்டேன். இனிமே பணம் கட்டாம ஹாஸ்டலுக்கு போறதா இல்ல, காலேஜுக்கும் போறதா இல்ல. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதே. தப்பெல்லாம் என் பேர்ல தான். குழந்தைகளை நல்லபடி படிக்க வைக்க வேண்டியது பெத்தவாளோட கடமை. உங்க அப்பா எவ்வளவோ சொன்னார், இருக்கிற பணத்தை வச்சுட்டு குழந்தைகளை நன்னா படிக்க வைப்போன்னு. நான் தான் சொந்த வீடு கட்டணும்னு கட்டிட்டு அழுத. இங்க பாரு, எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோடி. உங்க அப்பா வந்தா இதெல்லாம் சொல்லாத. அவர் பாவம், ஏற்கனவே பேங்க் லோனு, வீட்டு அட்வான்ஸ், பல்ராம்னு ரொம்ப அப்செட்டா இருக்கார். என்னம்மா நீ, நேக்கு தெரியாதா? நீங்க கஷ்டப்பட்டா நேக்கும் தாமா வலிக்கும். அதனாலதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் படிப்பை நிறுத்திட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போலான் இருக்கேன். அப்பாவோட பாரதியாவது குறைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? இல்ல பிரியா, உன்னை சிஏ படிக்க வைக்கணுங்கிறதா அப்பாவோட ஆசை. ஒரு வாரம் பொறுத்துக்கோடி. நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி உன்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ படிக்கணும், அதான் எங்களுக்கு வேணும். அப்பா வந்து கேட்டாருன்னா நான் லீவுக்கு வந்திருக்கேன்பான்னு சொல்லிடு. சரிம்மா. போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன்.